வணக்கம். தமிழ் வழியில் இறைவனை காண்பது சுலபம் என்று முதலில் கூறியிருந்தேன். அதனை விளக்க முற்படுகிறேன். இந்த உலகத்தில் மனிதன் பல மொழிகளில் பேச எழுத கற்றுக்கொண்டான். இந்த மனிதன் பேச எழுத கற்றுக்கொண்ட மொழிகளில் முதன்மையானது தமிழ்மொழி என்றும் பின்னாளில் சமஸ்கிருதம் என்றும் வரலாற்று வல்லுநர்களால் சொல்லப்பட்டு வருகின்றது. சமஸ்கிருதம் இறை மொழி என்பது ஒரு கருத்து உண்டு. இந்த சமஸ்கிருதம் வாயிலாக வேதம், சூத்திரங்கள், உபநிடதங்கள் இவையெல்லாம் தோன்றி இறைவனை அடைவதற்கான வழிகளை காட்டிக் கொடுத்தன. தமிழ் வழியில் பரிபாடல் முதலான நூல்கள், தொல்காப்பியம் முதலான இலக்கண நூல்கள், பின்னாளில் 4000 பெரிய ஒரு இறை மொழியாக கருதப்பட வழிவகுத்தது. இதுபோல பற்பல சமயங்கள் தோன்றின. அப்படி பற்பல சமயங்கள் தோன்றினாலும், பற்பல தேவர்கள் உபாசிக்கப்பட்டாலும், 4000 நாயகனான திருமாலே முதன்மை தெய்வமாக கொண்டாடப்பட்டு வருகிறான் மனிதர்களால். இது அனைவரும் அறிந்ததே. இப்படி வடமொழி ஆகிற சமஸ்கிருதமும் தமிழும் கலந்து பல நூல்கள் பின்னாளில் தோன்றின. இவற்றிற்கு அடிப்படையாக அமைந்தது 4000 திவ்ய பிரபந்தம் மட்டுமே. 4000 திவ்ய பிரபந்தத்தை, சமஸ்கிருதத்தை முன்னோடி மொழியாக கருதும் அவர்கள் பிரம்மசூத்திரத்தின் விளக்கமாக கொள்வதும் உண்டு. இந்த பிரம்மசூத்திரமானது வடமொழியில் வியாசரால் 4 வேதங்களிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட கருத்துக்களை கொண்டது. 565 சூர்ணிகைகள் கொண்டது. இது இறைவனின் தன்மையை விளக்கும் ஒரு தத்துவ நூல், ஆராய்ச்சி நூல். இந்த நூலில் இறைவனுக்கு உருவம் உண்டு என்றும் இல்லை என்றும் வாதிட்டு கொண்டு பற்பல விளக்க உரைகள் தோன்றின. அந்த விளக்க உரைகளானவை பாஷ்யங்கள் எனப்பட்டன. அந்த பாஷ்யங்களில் சிறந்ததாக கருதப்படுவது 4. அவை முறையே சங்கர பாஷ்யம், மத்வ பாஷ்யம், சைதன்ய பாஷ்யம் மற்றும் திரு ராமானுஜரின் ஸ்ரீ பாஷ்யம் எனப்படும் விளக்க நூலாகும். இந்த விளக்க நூல்கள் இறைத்தன்மையையும் மனிதத்தன்மையையும் வேறுபாட்டையும் அலசி ஆராய்ந்து தமது கருத்துக்களை கூறிச் சென்றன. அடிப்படை நூலான பிரம்மசூத்திரத்தை கொண்டு விளக்கங்கள் ஏற்பட்டு, இந்த விளக்கங்களால் மனிதர்களில் பிரிவினைகள் ஏற்பட்டு, ஒவ்வொரு விளக்க உரையை பின்பற்றுவோரும் தமதுக்கு ஒரு மதம் உண்டென்று உலகத்தில் வாதிட்டு கொண்டிருக்கின்றனர் இன்று வரை. ஆக கரை காண முடியாத ஒரு சூழலில் பிரம்மசூத்திரமானது கொடுத்த விளக்கம் சரிவர பயன்படாது போயிற்று. இன்றைக்கு இனப்பெருக்கங்களும் வாதப்பெருக்கங்களுமே அதிகமாக நிலைத்து நிற்கின்றன. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தமிழ் வேதமான இந்த 4000 திவ்ய பிரபந்தமானது இறைவன் உண்டு என்று அறுதியிடுகின்றது. இறைவனை கண்ணார கண்டார்கள் என்பதை உறுதிப்படுத்துகின்றது. எனவே அனைத்து விளக்கங்கள், அனைத்து விதமான நூல்களை காட்டிலும் தலையாயதான நூலாக 4000 திவ்ய பிரபந்தமானது பெயர் பெற்றது. இந்த 4000 திவ்ய பிரபந்தத்தை அனுசந்தித்து தினமும் பாடி அதனுடைய உட்பொருளை தம் மனப்போக்கிற்கு ஏற்றவாறு புரிந்து கொண்டாலும் இறுதி நிலை இறைவன்
தன் அருளால் மட்டுமே நமக்கு உய்வு தேரும், நம்முடைய சுயமுயற்சியால் தேராது என்பதை ஆழ்வார்கள் தெள்ளத் தெளிவாக வெளியிட்டுச் சென்றுள்ளனர். இந்த 4000 திவ்ய பிரபந்தத்தின் பாசுரங்கள் அனைத்தையும் நாம் பாடி அவற்றின் பொருளை உற்று தேறுவோம். இந்த பொருளானது நாம் பாடல்களை பாட பாட நம்முடைய வாழ்வியல் நிகழ்வுகளுக்கு ஏற்றாற்போல் நமக்கு பொருள் கொடுத்து இறுதியில் இறைவன் அருளை நமக்கு கிட்டித்தரும். எனவே 4000 மேன்மையை பற்றி நான் பேச விழைகிறேன். இது ஒரு சாமானியன் உரை. சாமானியன் உரை என்பது உலக சம்சார வாழ்க்கையில், சாதாரண வாழ்க்கையில் ஈடுபட்டு இறை அருளால் இறைவனை காண வேண்டி அல்லலுற்று இறைவனால் அவனால் கொடுக்கப்பட்ட அறிவு கொண்டு உணர்ந்து இன்னென்ன வழிகளில் இன்னென்னார் இப்படி சொல்லியிருக்கிறார்கள் என்பது காட்டிக் கொடுக்கப்பட அவற்றில் சிறந்தது எது என்பதை தேறி அடியேன் பேச விழைகிறேன். இந்த சாமானியன் உரையை நான் கொடுப்பது எதற்காக என்றால், எல்லோரும் இந்த 4000 திவ்ய பிரபந்தத்தை தாமே படித்து தாமே சிந்திக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி சிந்திக்க கற்றுக்கொள்ளும் போதுதான் இறைவனுக்கும் நமக்கும், இறைவனால் நமக்கு ஏற்படுத்தப்பட்ட சுற்றுச்சூழலுக்கும், அதாவது உறவுகள், பகைகள், உலக நியதிகள் எல்லாவற்றையும் சரிவர புரிந்து கொண்டு வாழ்க்கையை இனிதாக வாழ, வைகுந்தமாகும் தம்மூரெல்லாம் என்று ஆழ்வார் சொல்லினபடி வாழ வழிவகுக்கும். தமிழ் மறையாம் திருவள்ளுவரின் பொய்யாமொழி புலவரின் திருக்குறளில் ஒரு பாடல்: வையத்து வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்தூள் வைக்கப்படும், இறைவன் உண்டு என்றும் இல்லை என்றும் வாதித்து கொண்டு கரை காண இயலாமல் தத்தளித்து கொண்டிருக்கிறது இந்த உலகம். பல மொழிகள், பல பண்பாடுகள், பல நெறிகள் கடைப்பிடித்தாலும் இறைவன் உள்ளான் என்பாரும் அவனை உணரவில்லை, இல்லை என்பாரும் நிரூபிக்கவில்லை. ஒரு மொழி இறைவனை கண்டது, அவனில் ஈடுபட்டு கரை ஏறிற்று, உற்று உணர்ந்து தேறினார்கள் என்றால் அது தமிழுக்கு பொருந்தும். உலகம் உயிர்ப்பொருள், உயிர்மெய்ப்பொருள், மெய்ப்பொருள் ஆகியவற்றால் ஆனது. சேதனம் எனப்பட்டது உயிருள்ளது, அசேதனம் உயிரற்றது. தமிழ் மூவகை எழுத்துக்களால் ஆனது. உயிர் எழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்து. மெய்யெழுத்து தனித்து பொருளுரைக்காது, உயிரெழுத்துடனோ உயிர்மெய் எழுத்துடனோ சேர்ந்தே பொருள் கொள்ள வரும். இறைவனை 4000 திவ்ய பிரபந்தத்தில் கண்ணன் என்று வரையறுக்கிறார்கள். இதற்கு காரணம், கண்ணன் என்றால் கண் என்பது 2 உலகத்தினருக்கு, ஒன்று மனக்கண், இன்னொன்று சரீரத்தின் ஊனக்கண். இந்த கண்ணின் வழியே தான் இந்த உலகை மானுடன் அன்பினாலும் காதலினாலும் கருணையினாலும் கோபத்தினாலும் ஆத்திரத்தினாலும் ஆள்கிறான். இந்த கருணை என்னும் மனம் உள்ளவர்க்கு கண்ணநீர் பெருக வைக்கும் தன்மையன் கண்ணன் இறைவன் என்பது பொருட்டு உயிர் பொருள்களுக்கு கண்கள் முடிவானது. அதுவே மனத்தின் உள்புகுந்து நீங்காது உயிரறக்க கலக்கும் உபாயம். எனவே இறைவனுக்கு கண்ணன் என்ற பெயர் கொடுத்தனர் ஆழ்வார்கள். இந்த கண்ணன் இவர்களின் ஊனக்கண்ணில் புலப்பட்டு நெஞ்சென்னும் உட்கண்ணுக்கு நீங்காது நிறைந்து அதனை தன் இளங்கோயிலாக அந்தர்யாமி உளம் கோயிலாக சமைத்து வாழ்ந்து
அவர்களை உய்வித்தான். இந்த உலகத்தின் உயிர்களையும் அந்த வழியே உய்விக்கிறான். எனவே அவர்களே திவ்ய தேசங்கள் திருப்பதி வேங்கடங்களாக மற்றைய அடியவர்க்கு ஆனார்கள். பிற்காலத்தில் அவனின் அவதாரமாக ஆயுதங்களாக மற்றைய தொண்டர் குலமாக பின்னாளில் வர்ணிக்கப்பட்டார்கள். இவர்களின் மேன்மையே கண்ணன் இட்ட வழக்காக இவர்கள் வாழ்ந்ததுதான். இவர்களுக்கு தம்மின் கருத்து என்று ஒன்று இல்லை. கண்ணன் காட்டக் கண்டதை சொன்னார்கள். அதுவே 4000 திவ்ய பிரபந்தம் என்று போற்றப்படுகிறது. கண்ணன் அனுபவமாகும். ஆழ்வார்கள் மங்களாசாசனம் செய்தார்களே அன்றி எம்பெருமான் கண்ணனின் அச்சாவதார திருமேனியை பிரதிட்டை செய்தவர்கள் இல்லை. புனருத்தாரணம் செய்திருக்கிறார்கள். வரலாற்றை நோக்கும்போது அவர்களின் சொற்படி கண்ணன் வருவாரை எதிர்பார்த்து காத்திருந்தவன், காத்திருப்பவன், காத்திருக்கப் போகிறவன், முன்னி வந்து அவன் வீற்றிருந்து உறையும் திருப்பேரையில் சேர்வன் நானே என்னும் பராங்குச நாயகியின் திருவாய்மொழி மூலம் இதனை உணரப்பெறலாம். நாமம் 1000 உடையவனுக்கு திவ்ய தேசம் 108 என்பது பொருந்தாது. தான் உகந்த ஊர் தன் தாள் பாடி வர ஈர்த்த ஈசன் என்னும் பரகாலனின் சொல்லில் இது தேரத்தக்கது. கண்ணன் செல்லும் இடத்திலே அவன் திருவடி தொழ வாய்ப்பு அவனால் தரப்படும். 4000ஐ அனைவரும் வாசித்து சிந்தித்து கண்ணன் கடலினையை நன்னி உய்ய வேண்டும். 4000த்தின் பொருளை முழுமையாக உற்றுணர தமிழே போதுமானது. வடமொழி அறிவு அவசியம் என்று பிறர் கூறுவது ஏற்கத்தக்கது அல்ல. வடமொழி அறிவு சில சமயங்களில் தமிழின் விழுமிய பொருளை இல்லாமல் செய்துவிடுகிறது. எனவே அடியவர்கள் கண்ணன் அனுபவமாம் 4000 திவ்ய பிரபந்தத்தின் விழுமிய பொருளை தம் மனத்தில் பாசுரங்களை உள்வாங்கி அவரவர்க்கும் எம்பெருமான் கண்ணன் கொடுக்கும் வாழ்வியல் அனுபவத்தில் அறிய வேண்டும். அதுவே சிறந்தது. வாழ்வார்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் எப்படி எளியனோ அப்படியே நமக்கும் எம்பெருமான் கண்ணன் எளியன். உள் புகுந்து நீங்கான் ஒருவன் அடியேன் உள்ளம் அகம் என்றார் நம்மாழ்வார். அந்தப்படியே நமக்கும் கண்ணன் ஆழ்வார்கள் ஆக்கள் நம் முன்னேடிகள் அவர்களின் வழி செல்ல முயல வேண்டும். அவர்களை கடவுள் ஆக்கிக் கொள்வதில் நன்மை இல்லை. அவர்களின் ஒழுக்கத்தில் செல்வதே நலம். இதையே கண்ணன் இவர்கள் வாழ்க்கையை கொண்டு நமக்கு காட்டும் வழி. 4000 திவ்ய பிரபந்தம் என்னும் கண்ணன் அனுபவத்தில் புகுவோம். ஆரா அமுதம் பருவோம். இன்பமும் துன்பமும் நிலையற்ற தன்மையும் உள்ள உலகிலே 4000 என்னும் கண்ணன் அனுபவமாகிற முன்னோரும் கண்ணனும் நமக்கே கொடுத்தது என்பதனை, தமிழனாய் பிறந்ததனால் பெற்ற வரம் என்பதனையும் உற்று உணர்ந்தால் அதுவே வீடு பேறு. இந்த நிலமே எல்லையில் இன்பமளிக்கும் திருவைகுந்தத்துக்கு ஒப்பாகும். கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம். கண்ணன் கடலினை நன்னும் மனமுடையீர் என்னும் திருநாமம் திண்ணம் நாரணமே.